முதலாவது வந்து மேச ராசி பத்தி பார்க்க போறோம். தீபா மேம் நீங்க சொல்லுங்க. சனி பெயர்ச்சி மேச ராசிக்கு வந்து எப்படி இருக்கு? அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் ஏதாவது நடக்குமா? கண்டிப்பாம்மா. பொதுவா வந்து பாருங்க, கும்பத்துல இருந்து சனி பகவான் மீனத்துல பெயர்ச்சி ஆகியிருக்கார். இந்த மீனத்துல பெயர்ச்சி ஆகியிருக்க சனி, மேஷ ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, மீனம் 12ஆம் பாவம். அந்த 12ஆம் பாவத்துல சனி பகவான் பெயர்ச்சி ஆகியிருக்கிறதுனால, இவர விரைய சனி அப்படிம்பாங்க. அதாவது மக்களும், சாமானிய மக்களும் புரிஞ்சுக்கிற மாரி சொல்லணும் அப்படின்னா, மேஷ ராசி அன்பர்களுக்கு 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐய்யய்யோ! 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அவ்வளதானா? லிட்டரலி நாங்க கானா? அப்படின்னு யோசிக்கிறவங்க பெருசா கவலைப்படணுன்ற அவசியம் இல்லம்மா. 7 நாட்டு சனியா இருந்தாலும், உங்களோட வயத பொறுத்து தான் உங்களுக்கான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப இளம் வயசு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 20 பிளஸ் இருக்கீங்க, 10 பிளஸ் இருக்கீங்க. வாழ்க்கையில ரவுண்டு சனி பகவான் 7 நாட்டு சனியா வருவார். அப்ப வாழ்க்கையில ரவுண்டு 7 நாட்டு சனி வரும்போது, கண்டிப்பா சில பல படிப்பினைகளும், சில பல வேதனைகளும், சோதனைகளும், இன்னல்களும், இடையூறுகளும் கண்டிப்பா இருக்க தான் செய்யும். ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, நம்ம சின்ன பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா, நடக்கும்போதே அப்படியே இது குடு குடு குடுன்னு ஓடும். அம்மா சொல்லுவாங்க, "வீடு முழுகி இருக்கு கண்ணு, நிதானமா பார்த்து நட" அப்படிம்பாங்க. அந்த மாரி எத்தனையோ முறை அம்மா சொல்லியிருப்பாங்க, "அம்மா போம்மா உனக்கு வயசாயிடுச்சு, நீ அதனால அப்படி நடக்கிற. நான்லாம் இளம் வயசு, நான் ஓடுவேன், நடப்பேன், குதிப்பேன்" எல்லாம் பிள்ளைங்க சொல்லுதுங்க பார்த்தீங்களா? இந்த காலகட்டத்தில சனி சொல்லுவார், "பார்த்து நட" அப்படின்னு நம்ம கேட்போம். எப்படி சனி சொல்லுவாரு? சனி சொல்றா மாரி சொல்லுவாரு அப்படின்லாம். ரொம்ப தரை வந்து ரொம்ப லைட்டா ஈரமா இருக்கு அப்படின்னா கூட பிள்ளை குடுகுடுன்னு ஓடுச்சுன்னா டபால்னு வழுக்கும், உழுந்துக்கும், எழுந்துக்கும். கால் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாள் கட்டு போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும். இல்லன்னா ஸ்ப்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? சுளுக்கு பிடிச்சு 3 நாள் உட்கார்ந்துட்டு இருக்கும். எலும்புல வலியும், வேதனையோட உட்கார்ந்துட்டு இருக்கும். அப்ப அம்மா திருப்பி சொல்லவே வேண்டாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறை நடக்கும்போதும் பாதத்த ரொம்ப தெளிவா, நிதானமா நடக்கும். ஆக ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களா, கண்டிப்பா சில பல படிப்பினைகள் இருக்கு. இந்த மாரி குட்டி, குட்டி படிப்பினைகள் தான். பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. சனி மொத்தமா கெடுத்துருவாரா? சனி கெடுக்கக்கூடிய கிரகம் கிடையாது. அனுபவ பாடம் அப்படின்றத குடுப்பார். ஆக சின்ன, சின்ன அனுபவங்கள குடுத்து வாழ்க்கைக்கும் தேவையான ஒரு பாடத்த நம்மளுக்கு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்கள் 10 பிளஸ், 20 பிளஸ் இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா கொஞ்சம், கொஞ்சம் சோதனைகள் இருக்கு. சரி, அப்ப அவங்களுக்கு விரைய சனி அப்படிம்பாங்க. இப்ப மத்தியம வயசு மேஷராசி அன்பர்களா நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30 பிளஸ் இருக்கு. 35, 40 இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வாழ்க்கையில 2வது ரவுண்டு சனி வரும். 7 நாட்டு சனி ஆல்ரெடி நான் ஸ்கூல் படிக்கும்போதே எனக்கு வந்துட்டு போயிடுச்சுமா. இப்ப 2வது ரவுண்டு வரும். இத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பொங்கு சனி அப்படிம்பாங்க. இதுலயும் நெறைய பேருக்கு ஒரு மித்து இருக்கு. பொங்கு சனின்னா செல்வம் அப்படியே பொங்கி வழியும் அப்படின்னு. அதுவும் உண்மையா? அதுவும் உண்மை கிடையாது. பொங்கு சனியில ஆல்ரெடி வாழ்க்கையில ஒரு முறை சனி பகவான் வந்துட்டாரு. உங்கள செதுக்கி சிற்பமாக்கிட்டார். இப்ப கொஞ்சம் அங்கங்க பாசி புடிச்சு போயிருக்கு பார்த்தீங்களா? அழுக்கு வந்து மூண்டு இருக்கு. அத மட்டும் நம்ம கிளீன் பண்ணிக்கினா போதுமானது. அப்பன்னா என்ன அர்த்தம்? உனக்கு அனுபவ பாடம் அப்படின்றது கம்மி. நீ எவ்ளோ தூரம் ஓடுறியோ, அவ்ளோ உன் டெஸ்டினிய சாலிடா அடைவ. அப்ப பொங்கு சனி, நீங்க மேஷராசி அன்பர்களா, மத்தியம வயசு இருக்கீங்களா? ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்னு நெனச்சா ஓடுங்க. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உயர்வீங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. ஓகேங்களா? இது வந்து மத்தியம வயசு மேஷராசி அன்பர்களுக்கு. இப்ப எங்களுக்கு 60 பிளஸ் ஆகுதும்மா, 70 பிளஸ் ஆகுது. அப்ப வாழ்க்கையில 3வது ரவுண்டு சனி உங்க வாழ்க்கையில வரார். அப்ப இந்த சனி பகவான என்ன சொல்லுவாங்க? தங்கு சனி அப்படிம்பாங்க. உங்களுக்கு ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். ரொம்ப சிம்பிள். சின்ன சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் வருது அப்படின்னா, உடனே வைத்தியம் பண்ணிக்கோங்க. உடனே டாக்டர போய் பாருங்க. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதே மாரி உணவியல் மாற்றங்கள் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. பொதுவா சனி பகவான் வந்து பாருங்க, உங்களுக்கு லார்ட் ஆஃப் 10 அண்ட் 11. 10ஆம் பாவத்துக்கும் அவன் தான் அதிபன். 11ஆம் பாவம் லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். ஆக தொழில் செய்ற இடத்துல குட்டி, குட்டி நம்மளுக்கு வந்து இன்னல்களும், இடையூறுகளும், வொர்க் பிரஷர்ஸ் இருக்கும். வேலைன்னு இருந்தா பிரஷர் இருக்க தான் செய்யும். முக்குன்னு இருந்தா சளி இருக்க தான் செய்யும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி பிரஷர்ஸ பார்க்காம நம்ம நல்லா உழைக்கிறோம் அப்படின்னா சாலிடா டெஸ்டினி அடைஞ்சிடுவோம். அதே மாரி லாபஸ்தானத்தினோட அதிபன் அப்படின்றதுனால ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா பெருத்த லாபம் அப்படின்றது உறுதி. அதுல வந்து எந்த விதமான டவுட்டும் இல்ல. உங்களோட மூத்த சகோதர, சகோதரிகள் கிட்ட ஒரு நல்ல உறவு அப்படின்றத வச்சுக்கோங்க. அதே மாரி நண்பர்கள முழுசா எல்லா ஆஸ்பெக்ட்லயும் நம்புறது அப்படின்றது வேண்டாம். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. எக்ஸலென்ட்டா இருக்கும். டோன்ட் வொரி. ஓகே மேம். நீங்க வந்து இப்ப எப்படி சொல்லியிருக்கீங்கன்னா, மேசராசி வந்து பிரச்சனை இருக்கும். நீங்க கொஞ்சம் கண்டுக்காம போங்க. அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். ஓரளவுக்கு போயிடும். நீங்க யாரையுமே வந்து கண்மூடித்தனமா நம்பாதீங்க அப்படின்ற ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன மேச ராசிக்கு குடுத்துருக்கீங்க. ரேவதி மேம் நீங்க சொல்லுங்க. மேச ராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கு? 12 ராசிகள்ல முதல் ராசின்னு அழைக்கக்கூடிய மேஷ ராசி நேயர்களுக்கு காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி. இந்த ராசி நேயர்கள் எந்த இடத்துலயுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கக்கூடியவங்க.
இந்த ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நாளா லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடம் சொல்லக்கூடிய அயன, சயன, போக, மோட்ச, விரயஸ்தானத்துல பயணிக்க போறாரு. உடனே வந்து சனி பகவான் வந்து பிரச்சனைய தான் குடுக்க போறாரான்னா, நிச்சயமா கிடையாது. சனியுடைய பார்வைகள் சொல்லக்கூடியது வந்து தனஸ்தானத்திலயும், உத்தியோகம் சொல்லக்கூடிய ஸ்தானத்தையும், அதேபோல பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறாரு. இந்த சனி பார்வை இவர்களுக்கு நல்ல ஒரு சிறப்புகளை ஏற்படுத்தி குடுக்க போகுது. எப்பவுமே சொல்லுவாங்க, குரு பார்க்கிறத விட சனி பார்க்கிறது வந்து கொஞ்சம் பிரச்சனைய குடுத்தாலும், இவர்களுக்கு இந்த சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்துல நின்னு பார்க்கிறது, தந்தை வழி சொத்துக்களா இருக்கட்டும், தந்தையருடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கவனம் தேவை. நெறைய பயணங்கள் செய்ய போறாங்க. நான் இதுவரைக்கும் பொறந்ததுலேருந்து வெளிநாடே போலங்க, அப்படின்னு சொல்றவங்க கூட நெறைய பயணங்கள மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம். கடல் கடந்து போகத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி குடுக்க போது. உத்தியோகத்துல நெறைய மாற்றங்கள சந்திக்கக்கூடியது. இந்த சனி ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி குடுக்க போது. இந்த இந்த உத்தியோகத்துல இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தேன். நெறைய பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்குன்னு செப்பரேட்டா படித்த படிப்புக்கான ஒரு உத்தியோகம் அமையத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி குடுக்க போது. தனம், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல வாக்குறுதி குடுக்குற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த ஒரு இடத்துலயுமே உங்கள கேட்காம நீங்க எந்த ஒரு கவுன்சிலிங்கும் சரி, அட்வைஸும் சரி, அத செய்யாம இருக்கிறதே மிக உத்தமமா ஏற்படுத்தி குடுக்கும். ஏன்னா சனியுடைய பார்வை வாக்குஸ்தானத்த பார்க்கறதுனால, நீங்க ஹெல்பிங் டென்டன்ஸோட போய் பேசுனா கூட வீண் அவமானத்த தான் சந்திக்கிற மாரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி குடுக்கும். அதேபோல சனியுடைய திரிகோணம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தையும், அஷ்டமஸ்தானத்தையும் இந்த குரு சனி பகவான் திரிகோணத்துல இருக்கிறது ஆயுள் தீர்க்கத்தை ஏற்படுத்தி குடுக்க போது. ரொம்ப தீர்க்க முடியாத ஒரு நோய், அதனால பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு எந்த வைத்தியமே மாசம் மாசம் வைத்திய செலவு வந்துகிட்டே இருக்கு. இந்த மாரி சொல்றவங்களுக்கு எல்லாம் ஒரு மாறுதலை ஏற்படுத்தி குடுக்க போது. அதே நேரத்துல கன்சீவா இருக்கக்கூடியவங்க, இந்த காலகட்டத்துல இந்த இயர்ல நியூலி மேரிட் ஆனவங்க, கன்சீவா இருக்கக்கூடியவங்க சுயஜாதகத்த பார்த்துட்டு அதுக்குண்டான ப்ராசஸ எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி குடுக்கும். இல்லனாக்கா டிலே அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சந்திக்க வேண்டியதா இருக்கும். அடுத்ததா திருமண பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கிறது நன்மைகளை ஏற்படுத்தி குடுக்கும். முதல்ல மேஷ ராசின்னு சொன்ன உடனே 7.5 நாட்டு சனி தொடங்கிருச்சு, அதனால பிரச்சனை தான், 7.5 வந்துருச்சா, அந்த மாரி நெறைய கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த 7.5 நாட்டு சனி சொன்ன மாரி 25லேருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு யோகத்தையும், கல்யாண தடை, புத்திர தடை, தொழில் தடை, இந்த மாரி தடைகளை நிவர்த்தி செய்யறதுக்காகவே இந்த சனி பகவான் வராரு. 50 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல முதல் விஷயம் கால்சியம். இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயத்த பாதிப்பு ஏற்படுத்தி குடுக்க போது. ஸோ நீங்க 50 பிளஸ் இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் உங்க முட்டி சார்ந்த விஷயங்கள் வாக்கிங் போயிடுங்க. 7 மேஷ ராசி நேயர்களுக்கு 7 நாட் சனி பாதிப்பு வரக்கூடாதா? வாக்கிங், எக்ஸர்சைஸ். உங்க உழைச்சு ஒரு எக்ஸர்சைஸ் பண்ணி உங்க உடம்புலேருந்து வரக்கூடிய வேர்வை துளிய பார்த்துட்டாலே சனி பகவான் உங்களுக்கு டிக் பண்ணி குடுத்துருவாரு. உங்களுக்கான சக்சஸை ஏற்படுத்தி குடுப்பாரு. சரி, இல்லங்க இப்பதாங்க 20 வயசுக்குள்ள இருக்காங்க குழந்தைங்க. ஆரோக்கியத்துல மிகுந்த கவனம். அதே நேரத்துல உங்கள விட்டு தனியா அனுப்புறத பிள்ளைகள வந்து தனியா அனுப்புற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமா இந்த 2026 இருக்கு. சரி, இந்த சனி பயிற்சியோட வீரியத்த குறைச்சுக்கலாம். என்ன செய்யலாம்? உடனே எல்லாம் திருநள்ளாறு கிளம்பி போயிடுவாங்க. ஸோ சனி பயிற்சி பிரீத்தி சாந்திக்கு திருநள்ளாறு பெஸ்ட்டா இருக்குங்க. ஆனா, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஊனமுற்றோர், ஏன்னா சனி பகவான் சொல்லும்போதே ஊனத்துக்கான காரக கிரகமே சனி பகவான் தான். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஊனமுற்றவர்களுக்கு வாரத்துல 1 நாளோ, இல்ல 3 வேளையில 1 வேளை என்னால சாப்பாடு குடுக்க முடியும்னாலும் தாராளமா குடுங்க. 4 கால் பிராணிகள்ல ஊனமுற்றது இருக்கு, ஆதரவற்று இருக்கு அப்படின்னா சாப்பாடுகள் குடுக்கலாம். இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்திலே உங்களோட லைஃப், ஏன்னா சனி பகவான் வந்து 2.5 வருஷம் உட்கார போறாரு. சரிங்களா? ஸோ நான் வந்து இத ஒரு பரிகாரத்த செய்யுங்கன்னு சொல்லும்போது ஒரே வார்த்தையில அது தீர்வு குடுக்காது. இந்த 7.5 நாட்டு சனி 7.5 வருஷம். அப்ப என்ன செய்யலாம்? சின்ன சின்ன பரிகாரங்கள் மூலியமாக உங்க வாழ்க்கையில இருக்க தடைகளை நீங்கி வெற்றியை பெறலாம். நன்றி. ஓகே மேம். மேச ராசி வந்து சனி பயிற்சியிலிருந்து கொஞ்சம் தீமைகள் வந்து கம்மி பண்றதுக்காக என்னென்ன பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப அழகா சொன்னீங்க. சுந்தரபாண்டி அவர்கள், நீங்க சொல்லுங்க, மேச ராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கு? அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, மேச ராசிக்கு 7.5 ஸ்டார்ட்டு. நீ அவ்வளோதான். உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு ஏதாவது வீடியோ பார்த்து நீங்க பயந்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சில சூட்சுமம் சொல்றேன்.
ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், மேச ராசிக்கு சனி பகவான் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு பார்க்கும்போது மேச ராசிக்கு அவர் ஒரு ஃபேவரானவரே கிடையாது. ஓகேவா? கும்ப ராசியில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தார். 3ஆம் பார்வையா கும்ப ராசியில் இருந்த சனி பகவான் 11ஆம் இடத்துல இருந்து உங்களை பார்த்தாரா? கிட்டத்தட்ட உங்கள் லைஃப்பில் நீங்கள் படாத பாடுபட்டது இந்த 3 வருஷம் தான். இந்த 2.5 வருஷம் 3 வருஷத்தில் மேசராசிக்காரங்க ஏன்டா வாழ்கிறோம், எதுக்குடா வாழ்கிறோன்னு தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அன்புங்கிற ஒரே ஒரு போர்வையை வச்சு உங்களை கும்மாங்குத்து குத்தி வாழ்க்கையில் படாத பாடு படுத்திட்டாங்க. நீங்கள் பொருளாதாரத்தை இழந்தீங்க, உண்மையான ஒரு வாழ்க்கையை இழந்தீங்க, உங்களையே நீங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுடைய லைஃப்பில் கடந்த காலங்கள் நடந்தது. ஸோ இந்த நிலையிலிருந்து சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு வரார். உங்களுக்கு இது அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா குரு பார்வை சுபம், நம்ம சனி பார்வை பாதிப்புங்கிறத நம்ம ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருக்கோம். அப்போ குரு உங்களை பார்க்கல, ஆனால் சனி உங்களை பார்த்தாரு. இப்போ சனி பார்வையிலேருந்து நீங்கள் விலகிறதே உங்கள் லைஃப்பில் சூப்பர் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லலாம். உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை வரும். இவ்வளோ நாட்களாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாரும் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிருந்தீங்களே, இனிமேல் உங்களை யார் யாரெல்லாம் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்க உங்களை விட்டு விலக போகிறாங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை மட்டும் நம்ம மேடம் சொன்ன மாதிரி நீங்கள் கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்குறீங்க, பணம் வாங்குறீங்கன்னா அந்த விஷயங்களில் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் தலையிடாதீங்க. ஓகேவா? அதே போல் எங்கேயா போய் வாண்டடாக போய் வாக்கு கொடுக்குறது. இந்த மேசராசிக்கு ஒரு இயல்பான குணம் என்னென்னா, யாருக்கு பிரச்சனைனாலும் நான் தான் முதல் ஆள், நான் தான் போய் சரி பண்ணுவேன் அப்படின்னு உணர்ச்சிப்பட்டு செய்கிறீங்க. அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஒரு கேட் ஓப்பன் ஆகிருக்கு. அந்த கேட்டில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணலாம், அற்புதமாக கொண்டு போகலாம். ஓகேவா? அதே போல் நம்மளுடைய மேசராசி என்பவர்கள் இன்னொரு பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா, உங்கள் மேலே வீண் பழி சுமத்தி உங்களை கஷ்டப்படுத்தினது, உங்களை ரொம்ப காயப்படுத்தின நபர்கள் உறுதியாக தன்னுடைய தவறை உணர்ந்து உங்கள்கிட்ட வந்து என்ன பண்ண போகிறாங்க, மன்னிப்பு கேட்க போகிறாங்க. ஸோ கிரக ரீதியாக பார்க்கும்போது சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு என்னென்ன பார்வையில் விலகுது அப்படின்னா, சனி பகவான் உங்களை பார்த்த விஷயத்த விளக்குறார். அதுக்கடுத்து காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எவ்வளோ பாதிப்படைச்சிங்கன்னு உங்களுக்கு தெரியும். மேசராசி குழந்தைகளுக்கு தெரியும். அது 2K கிட்ஸ் வந்து பட்டப்பாடு பெரும்பாடு, ஒரு லவ்வா 2 லவ்வா, லவ்வோ லவ் அப்படின்னு எல்லா லவ்வும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன ப்ளஸ் இருக்கோ அதெல்லாம் பிடுங்குறதுக்காண்டி தான் வந்தாங்க. ஸோ இந்த லைஃப்பில் நீங்கள் மாற போகிறீங்க. உங்கள் லைஃப் சூப்பராக இருக்க போகுது, அற்புதமாக இருக்க போகிறீங்க. கவனங்கிறது பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும், புதியதாக கடன் வாங்குவதிலையும், தாய்மாமா உறவுகிட்ட தேவையில்லாம விவாதம் பண்ணுவதிலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்கள் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வருதுன்னா சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா லைஃப்பில் பாதிப்பே கிடையாது. ஓகேவா? 7.5 உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும், ஒரு மாற்றத்தை கொடுக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. மேடம் சொன்ன மாதிரி ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. உங்களோட லைஃப் சூப்பராக இருக்கும். அதே போல் 20 வயசு 40 வயசு 60 வயசுன்னு நம்ம தீபா மேம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த 30 to 60 வருத்தமே படாமல் வெற்றி காண்றதுக்கான ஒரு சரியான வழின்னு உங்கள் குடும்பத்தை நகர்த்துக்கும். ஓகே சார். மேச ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 10 பக்கமும் போட்டு அவங்கள போட்டு அப்படியே புழிஞ்சு வச்சுட்டு, எல்லாத்துக்கும் மேல பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்னீங்க காதல் வாழ்க்கையில வரிசையா அடின்னு சொல்லி, அப்ப அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இல்லையா? ஆமா. ஸோ நீங்களும் என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஒரு துன்பம் வரப்போது, நீ எதுலயும் தலையிடாம விலகி இருந்தன்னா, உனக்கு பிரச்சனை இல்ல. உனக்கு இந்த சனி பயிற்சி உனக்கு நல்ல விதமா தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா கஜலட்சுமி அவர்கள் சொல்லுங்க. மேச ராசிக்கு சனி பயிற்சி நல்ல பலன்களை தருதா? மேஷராசி நேயர்களுக்கு காலபுருஷ தத்துவ பிரகாரம் முதலாவதாக வரக்கூடிய மேஷராசி நேயர்கள் அவங்களுக்கு இயல்பாகவே கோபம் உள்ள குணம் உள்ளவர்கள். அந்த கோவம்ன்றது அவங்களுக்கு ஜாஸ்தி வர்றதுனால எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு போகிற இடம் எல்லாம் பார்த்திங்கன்னா பிரச்சனையாகவே அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய காலமாக இருக்கும். இவங்களுக்கு நான் இது அதுன்னு சொல்லி குழப்பறதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஒரு சின்ன வழிகாட்டுதல் மாதிரி கொடுத்துடலாம் நம்ம. ஏன்னா நம்ம ஒரு ஜோதிடர்னும் போது ஒரு சின்ன வழிகாட்டுதல், ஒரு பரிகாரம் சொல்கிற மாதிரி ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கும்போது அது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மேஷராசி நேயர்கள் ஒன்று விட்டு கொடுத்து போயிடுங்க, இல்லை அந்த இடத்த விட்டு விலகி போயிடுங்க. அது ஒன்று ஃபைட் பண்ண ரெடியாக இருங்க, இல்லை ஃப்ளை பண்ண ரெடியாக இருங்க. அதுக்கு நீங்கள் தயாராகிட்டாலே மேஷராசிக்காரங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஒன்று நமக்கு மேஷராசி நேயர்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 12ல் சனி பகவான் இருக்கார். அப்போ அது விரைய சனி.
நம்ம எல்லா ஜோதிடரும் என்ன சொல்லுவாங்க, 12ல் சனி பகவான் இருந்தாருன்னா விரய சனி, சுப விரயமாக்கிக்குங்கன்னு சொல்லுவாங்க. அந்த சுப விரயம்னா என்ன? ஒன்று கார் வாங்குறதோ, வீடு வாங்குறதோ, லக்ஸரி லைஃப் வாங்குறதுக்கு பேர் சுப விரயம் கிடையாது. நம்ம ஆல்ரெடியே சனி பகவான் என்ன காரத்துவம் கொடுக்கக்கூடியவர்? ஒரு நீதிமான், ஜட்ஜு, ஒரு டீச்சர். அதாவது மேடம் சொன்ன மாதிரி 1லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்ட் சனி, 30லேருந்து அடுத்த ரவுண்ட் இருக்கிறது செகண்ட் ரவுண்ட் சனி. 3 சனியாக பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் இருக்கிற சனி ஒன்றும் பண்ணாது அப்படின்றது என்ன, 10 வயதுக்குள்ளே இருக்கிறாங்கன்னா அந்த சனி பெருசாக அவங்கள பாதிக்காது. அது அவங்க அப்பா அம்மாவை தான் பாதிக்கும். ஆனால் 20க்கு மேலே வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சனி பாதிக்கும். அந்த சனி என்ன பண்ணும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு கோவத்தை கொடுக்கும், விரயத்தை கொடுக்கும், டென்ஷனை கொடுக்கும். எங்கெல்லாம் கொடுக்கும்னா, ஃபேமிலியில் கொடுக்கும், நண்பர்கள்கிட்ட கொடுக்கும், வேலையில் கொடுக்கும், தொழிலில் கொடுக்கும், இந்த ரீதியான பிரச்சனையை கொடுக்கும். நம்ம இந்த இடத்துல தான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், நம்மளுடைய மணி மேனேஜ்மெண்ட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்போது இந்த மேஷராசி நேர்கள் சனி பகவானை அழகாக ஹேண்டில் பண்ணி நம்மளுடைய இந்த 2.5 வருடம் சூப்பராக கொண்டு போகலாம். ஏன்னா அடுத்து வரக்கூடிய 2.5 வருடம் நம்ம ஜென்மத்திலேயே சனி வருவார். அப்போது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ இந்த 2.5 வருடம் நம்மளை பக்குவப்படுத்திக்கிட்டு எப்படி நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணி போகிறது, டைம் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், மணி மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், மற்ற ஃபேமிலி எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, நம்ம ஹெல்த்தையுமே நம்ம ஒரு ட்ரையல் பண்ணி போகும்போது நம்மளோட ஹெல்த்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் இப்போவே நம்ம அதை சரி பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை நம்மளுடைய உடம்பை சரி பண்ணிக்கும் போது நமக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ம சனி நமக்கு பெருசாக பாதிப்பு கொடுக்காது. இதில் முக்கியமாக சனின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, விரய சனியில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, விரயம் அப்படின்னா சுப விரயம். சுப விரயம்னா என்னென்னா, நம்ம தானம் பண்ணுறதோ தர்மம் பண்ணுறதுக்கு பேர் தான் சுப விரயம். அப்போ தானம்ன்றது என்னென்னா, நம்ம மேடம் சொன்ன மாதிரி ஊனமுற்றோருக்கு கொடுக்கறதோ, இல்லை நோயாளிக்கு கொடுக்கறதோ, இல்லை பிராணிங்களுக்கு கொடுக்கறதோ, இதுக்கு பேர் தானம். அப்படின்னா தர்மமும் கண்டிப்பாக பண்ண வேண்டும். தர்மம் பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த சனி பகவானோட தாக்கத்துலேருந்து கண்டிப்பாக குறைச்சி கொள்ள முடியும். இந்த 12ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது கண்டிப்பாக ஹெல்த் ரீதியாக பிரச்சனையை கொடுப்பார். இது யாருக்கெல்லாம் பெருசாக தொந்தரவு கொடுக்காது அப்படின்னா, வெளி ஊரில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த விரய சனி பெருசாக தொந்தரவு கொடுக்காது. நம்ம ஊரில் இருக்கிறவங்க, நம்ம ரிலேஷன் கூட இருக்கிறவங்க, நம்ம நாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் இந்த சனியோட தாக்கம் ஜாஸ்தி இருக்கும். அப்போ இந்த சனி பகவானை பார்த்து பயப்படாமல் நம்ம இந்த மாதிரி சுபவிரயமான தானம் தர்மம் கொடுத்துட்டு, உடல் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் குலதெய்வத்தோட வழிபாடு பண்ணிவிட்டு போகும்போது, அதுலேயும் இந்த மேஷராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, முருகரோட வழிபாடு ஆயுள் முழுவதுமே எடுக்கணும். அதுலேயும் இந்த 7.5 சனி வரும்போது கண்டிப்பாக முருகருடைய பாதத்தை நம்ம பிடிச்சுக்கும் போது இந்த 7.5 சனிலேருந்து அவங்கள காப்பாற்றிக்க முடியும். ஓகே மேம். நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா, அடுத்த 2 வருஷம் ஒரு பெரிய அடி இருக்கு. இந்த 2 வருஷம் கொஞ்சம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அந்த அடிக்காக அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க.